சிறப்பான சில செய்திகள் என்னுடைய பார்வையிலிருந்து உங்களுக்காக. எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நாம் நினைக்கின்ற எண்ணங்களே தீர்மானிக்கின்றன. நாம் இன்று எந்நிலையில் உள்ளோம் என்பதற்கு நாம் மட்டுமே காரணம். கடவுளோ அல்லது மற்ற மனிதர்களோ அல்ல, நாம் மட்டுமே காரணம். நம் அனுமதியுடனே ஒவ்வொரு செயல்களும் நடக்கின்றது. இதை ஒரு கதையின் மூலமாக காண்போமா? மாணவன் ஒருவன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் அலட்சியம் செய்து தன்னுடைய விளையாட்டில் கவனம் செலுத்துகிறான். ஆனால் விளைவு என்னவாக இருக்கும்? அனைத்து சப்ஜெக்டுகளிலும் முடிவு ஃபெயிலாக மாறிவிட்டது. இதனால் பெற்றோர்களுக்கு பெருத்த அவமானம். இதே போன்று இன்னொரு மாணவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய இலக்கை நோக்கி தன் இலக்கு கலைஞராக வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்து தன்னுடைய கனவை நனவாக்குகிறான். இறுதியில் வெற்றி பெறுகிறான். இதே போன்றே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகின்றது. இதற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? மற்றவர்களோ கிடையாது, உங்களுடைய அனுமதியோடு நடைபெறுகின்றது. இன்னொரு மனிதர் உணவுகளை கண்ட உணவுகளை ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் அனைத்தையும் உண்ணுகிறார். ஆனால் விளைவு அவரை மருத்துவமனை வரைக்கும் கொண்டு செல்கிறது. ஆனால் மருத்துவமனையில் அமர்ந்து கொண்டு கடவுளே, என்னை ஏன் இவ்வாறு சோதிக்கிறாய் என்கிறார். ஆனால் கடவுள் தோன்றி, நான் உனக்கு எதையும் பாதிப்பு தரவில்லையே, விளைவு அவரவர் செய்கைகளை, நீ செய்த விளைவு உன்னை பாதிக்கிறது என்கிறார். இதன் மூலமா என்ன தெரியுது? கிடைச்சதை வச்சுக்கிட்டு வாழ்வோம் அப்படின்னு எல்லாத்தையும் அனுமதியோடையே, நம்மளுடைய அனுமதியோடையே ஒவ்வொரு சம்பவங்களும் நடைபெறுகிறது. நீ என்னவாக வாழ வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்கிறாய். நீ நல்லவனாகவோ அல்லது கெட்டவனாகவோ, பணக்காரனாகவோ அல்லது ஏழையாகவோ எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்கிறாய். எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நீயே முடிவு செய்கிறாய். சிந்தியுங்கள்.